ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதுமையை உண்டாக்குவது அனைத்தும் வழிகேடுகள், இந்த வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையுடைய நாளையிலே எங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டியவனாக ஆரம்பமாக இரண்டு விடயங்களை ஞாபகம் கூறிவிட்டு என்னுடைய இந்த உரைக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். முதலாவது விடயமாக இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எங்கிருந்த போதிலும் எந்த நிலைமையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு. இரண்டாவது விடயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்படுகிற பொழுது அவருக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், யார் என் மீது என்னுடைய பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை தொடட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விடயம், வதக்கிர், நபியே நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகமூட்டுங்கள். நிச்சயமாக இந்த ஞாபகப்படுத்துதல் இருக்கிறதே, இந்த ஞாபகமூட்டுதல் இருக்கிறதே, தன்ஃபவுல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். அதே வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து விட்டு, மிருகங்களை படைத்து விட்டு, உயிரினங்களை படைத்து விட்டு அவர்களுடைய மனம் போன போக்கில் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு செல்லலாம். இந்த உலகத்திலே அவர்களுடைய மனம் என்ன சொல்கிறது,
என்று வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது. அல்லாஹு தஆலா அதே வசனத்துல தொடர்ந்து இந்த மனிதர்கள் இந்த உலகத்துல என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று அல் குர்ஆன்ல பேசுறாங்க. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக என்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொன்மொழியில சொன்னாங்க, இந்த உலகத்தில வாழக்கூடிய முஃமின்கள், இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, சுவர்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய, மறுமை நாளை நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஃமின் இந்த உலகத்தில அவன் விரும்புற மாதிரியெல்லாம் வாழ முடியாது. இந்த உலகத்தில ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் வாழ முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அத்துன்யா, இந்த உலகம் என்பது சிஜ்னுல் முஃமின், முஃமின்களுக்கு சிறைச்சாலை. இந்த உலகம் முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இந்த உலகம் என்பது சுவனச்சோலை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள் இந்த உலகத்துல அவங்க எப்படி வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம். மறுமை நாள்ல கேள்வி கணக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், கேள்வி கணக்கு முஃமின்களுக்கு மட்டும்தான். மறுமையில காதுகளுக்கு கேள்வி கணக்கே இல்லை. அவங்கள தூக்கி நரகத்திலேயே தூக்கி எரியப்படும், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல அவங்க என்ன விரும்புறாங்களோ அப்படியான வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு போகலாம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் ஒரு உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இந்த உலகத்தில் அவர் பாவம் செஞ்சாலும் அது எழுதப்படாது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட நெருக்கமாக இருப்பாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேர தொழுகைகள்ல ஈடுபடுவாங்க. எங்களுக்கு நோன்பு வந்தா மட்டும்தான் கியாமுல் லைல், நோன்பு வந்தா மட்டும்தான் இரவு நேர தொழுகையில நாங்க ஈடுபடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ஒவ்வொரு இரவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல் தொழுவாங்க. இரவு நேர தொழுகையில ஒவ்வொரு இரவும் தொழுவார்கள். அப்படி தொழுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு அது ஒரு சின்ன ஒரு வீடு. அந்த வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க முன்னுக்கு தூங்குவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. சுஜூதுக்கு போற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கால்ல தட்டுவாங்க, காலை அவங்க மடக்கி கொள்வாங்க. சுஜூது செய்து எழுந்திருக்க பிறகு காலை நீட்டி கொள்வாங்க, திரும்ப காலை நீட்டி தூங்குவாங்க. இப்படி ஒரு சின்ன ஒரு வீட்டுலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தாங்க. அந்த வீட்டுல தொழுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேர தொழுகையில ஈடுபடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழகான முறையில சொல்லி காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் இரவு நேர தொழுகையில நின்று வணங்குற காரணத்தால ரசூலுல்லாஹ்வோட பாதம் எல்லாம் வீங்கி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வோட பாதத்துல வெடிப்பு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, லிம தஸ்னவு ஹாதா யா ரசூலுல்லாஹ், என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி கஷ்டப்படணும், ஏன் நீங்க இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி சிரமப்படுறீங்க, லிம தஸ்னவு ஹாதா யா ரசூலுல்லாஹ்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருந்தாங்க. வகத் கஃபர் அல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முன் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலுல்லாஹ், நீங்க எதற்காக இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி சிரமப்படணும்? உங்க கால் பாதங்கள் எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு நின்று வணங்குறீங்க, ஏன் இப்படி சிரமம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா? அதுதான் அவங்களோட பதில். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை எல்லாமே நல்லடியார்களே, இன்னைக்கு இந்த தொழுகை என்ற ஒரு இபாதத்தோட எந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகையோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில சொல்ற நேரம், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவமான காரியங்கள்ல எல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது. அது எப்படியான தொழுகை? எல்லாரும் தொழுகிற தொழுகை அவங்கள பாவமான காரியத்திலிருந்து பாதுகாக்க. எல்லாரும் தொழக்கூடிய ஆக்கள், ஆனா அவங்களோட தொழுகையில ஒரு இறையச்சம் இருக்காது. நிறைய பேர் தொழுகை அப்படித்தான். மறுமை நாள் அல்லாஹ் ஒரு சில மனிதர்களுடைய அமல்களை ஒரு பேப்பரை சுருட்டி எறிகிற மாதிரி எரிஞ்சிருவான். இந்த உங்களோட அமல் எடுத்துட்டு நரகத்துக்கு போங்க, இதான் நீங்க தொழுக, இதான் நீங்க நோன்பு, உங்களோட அமல்களை எடுத்துட்டு போங்க. அப்படியானவங்க யாரு? அப்படியான தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல பேசுறான். சூரத்துல் மாவுன் அராய்த்தல்லதி யுகத்தியு பித்தீன் என்று வரக்கூடிய அந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை பற்றி பேசுகிறான். அராய்த்தல்லதி யுகத்தியு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லி. தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையில பேசுறான். தொழுகையாளிகளுக்கு கேடு. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். இந்த தொழுகையாளிகள் யாருன்னா, அவங்க அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவாங்க. இப்படியான தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கு. அவங்க தொழுகை ஒண்ணு வீட்டுல இருக்கிற உமாவா பாக்காங்க, இல்ல ஊர்ல நான் ஒரு வணக்கசாலி, நான் 5 நேரமும் தொழக்கூடிய ஒருத்தர் என்று அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு தொழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழுகையில இறையச்சம் இல்லை. இப்படியான தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடுதா என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையில அழகான முறையில பேசி காட்டுறான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாருமே நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றுல அந்த மனிதர் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் குளிக்கிறார். இவருடைய உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ட்ட கேட்கிற பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு அழுக்குமே இருக்காது. ஒரு நாளைக்கு 5 தடவை குளிக்கிறாருன்னா எப்படி அழுக்கு இருக்கும் என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதே மாதிரிதான் தொழுகைக்கு உதாரணம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகளை இறைவனுக்காக தொழக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல எந்த ஒரு பாவமும் இருக்காது. அந்த ஆற்று நீர் அவருடைய அழுக்கை அழைத்துக் கொண்டு போறது மாதிரி அவருடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே
சுவனவாதிகளை பற்றி சொல்கிறான். சுவனவாதிகள் இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை யாரு செய்யறாங்களோ, ஈமான் கொண்டு யாரு நல்ல அமல்களை செய்யறாங்களோ, உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்ன், அவர்களுக்குத்தான் நிரந்தரமான சுவர்க்க சோலை இருப்பதாக அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் சஹாபாக்களோட அப்படி இருந்து பேசுவாங்க. அப்படி பேசுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது கனவுகள் கண்டீங்களா, கனவுகள் யாராவது கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிற நேரம் ஒவ்வொருத்தர் ஒரு கனவுகளை சொல்லுவாங்க கண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. அது சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறார், ஒரு மனிதருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. எப்படி வேதனைண்டா, அந்த மனிதருக்கு அவருடைய தலையில பெரிய பாறாங்களை கொண்டு வந்து போடுறாங்க, பெரிய பாறாங்களை கொண்டு வந்து போடுறாங்க. அப்படி போடுற நேரம் அவருடைய தலை வெடித்து சிதறுகிறது. இப்படி ஒரு மனிதருக்கு வேதனை செய்யப்படுகிறது. சஹாபாக்கள், யார சொல்லலாம், இப்படி வேதனை செய்யப்படுறது யாரு, யாருக்கு இப்படியான வேதனை என்று கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவர் யாருண்டா, யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, இந்த தொழுகையினுடைய நேரம் இருக்கிறதா, தொழுகையினுடைய நேரம், அந்த தொழுகையினுடைய நேரத்தில் தூங்கி கொண்டிருந்த மனிதன், இவருக்கு மறுமையில கொடுக்கப்படுற தண்டனையை அல்லாஹ் தஆலா அவருடைய கனவுல காட்டுறான். தொழுகையினுடைய நேரத்தில் தொழுகையினுடைய இன்பத்தை மறந்து தூக்கத்தினுடைய இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், தொழுகையினுடைய நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறவங்க, இவங்களுக்கு மறுமையில இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவை சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தூக்கத்துல நாங்க இருக்கிற நேரம், தொழுகையினுடைய நேரம் வருது, அது எப்படியான நேரம்டா, ஃபஜ்ருடைய தொழுகை, அடுத்தது நாங்க தூங்குற நேரம் ஒரு தொழுகை வரும், அடுத்தது அஸருடைய தொழுகை. இந்த ரெண்டு தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதனுடைய சிறப்பை அறிந்தால் தவறுதேனும் அந்த இரண்டு தொழுகைக்கும் மனிதர்கள் வந்து சேருவார்கள் என்றெல்லாம் அதற்கு பல சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகைக்கு சொன்னாங்க. அப்படியான ரெண்டு தொழுகைகள் தான் நிறைய பேர் செய்யறது, அந்த நேரத்துல தூங்குறது. நைட்டுக்கு தூங்கினா ஃபஜ்ருடைய நேரத்துல நிறைய பேர் எழும்ப மாட்டாங்க, பெரிய பெரிய பாடி பில்டர் ஆயிப்பாங்க, பெரிய பெரிய பலத்த பாரமான பொருட்களை எல்லாம் தூக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, போத்திருக்கிற போர்வையை தூக்கி சைட்ல போட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு போக மாட்டாங்க. அவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கும், அவ்வளவுக்கு பாரமா இருக்கும் அந்த போர்வையை தூக்கி சைட்ல போட்டுட்டு தொழுகைக்கு போறது. அடுத்தது பகலைக்கு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க நிறைய பேர். அதை நிறைய பேர் என்ன செய்ய பெருமையா சொல்றேன், சாப்பிட்டு ஒரு தூக்கம் கொண்டு வரும், அந்த தூக்கத்தை தூங்கினா அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் என்று சொல்லி எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாமே நல்லடியார்களே, இப்படியான தொழுகையினுடைய நேரங்கள் இருக்கிறது. இந்த தொழுகையினுடைய நேரங்கள்லாம் அதனுடைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்தவர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையால் திருமறை குர்ஆனிலே மறுமை நாளிலே சுவனவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், ஒரு உரையாடல் நடக்கும். அதனை அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையால் திருமறை குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்.
சுவனவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்குக்கும் ஃபி ஸகர், இந்த சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்துல நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக நீங்க இந்த சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்துல இருக்கிறீங்க? எதற்கு அல்லாஹ் தஆலா போட்டிருக்கிறான் என்று கேட்கிற பொழுது நரகவாதிகள் சொல்லுவாங்க, காலு லம் நகுன் மினல் முஸல்லி, இந்த உலகத்துல நாங்க தொழுகையாளிகளாக இல்லை. இந்த உலகத்துல வியாபாரம், பிசினஸ், எல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாலேயும் போல நாங்க லம் நகும் மினல் முஸல்லி, தொழுகையாளிகளாக இல்லை, அந்த நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக நாங்க இல்லை என்று கைசேதப்பட்டவர்களாக நரகவாதிகள் சொர்க்கவாதிகளிடம் பேசுவார்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார். அதே போல இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் நரகவாதிகளை பற்றி. நரகவாதிகள் நரகத்திலே சத்தம் போடுவார்கள், சத்தமோடு கத்துவாங்க, அலறுவாங்க. வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா, எங்களுடைய இறைவனே எங்களை இந்த நரகத்துல இருந்து கொஞ்ச நேரம் வெளியேற்று, கொஞ்ச நேரம் இந்த நரகத்துல இருந்து எங்களை வெளியாக்கு. நஅமல் சாலிகன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்க செய்யாத அமல்களை எல்லாம் செஞ்சிட்டோம், திரும்ப வந்துடுறோம், எங்களை கொஞ்ச நேரம் இந்த நரகத்திலிருந்து வெளியேற்று என்பதாக நரகவாதிகள் கத்துவார்கள், கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன பாவத்தை செஞ்சாலும் மன்னிக்க கூடியவன், என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரம், எனக்கு இணை வைக்காதீங்க, எனக்கு இணை வைக்காதீங்க, வேற எல்லா பாவங்களையும் நான் நாடுறவங்களுக்கு மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்க செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்டு அந்த பாவத்தை சொல்லி நாங்க மனம் வருந்தி தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாருமே நல்லடியார்களே, இன்னைக்கு எங்களுடைய ஊர்கள்ல சரி, ஏனைய ஊர்கள்ல சரி, இன்னைக்கு நிறைய அடையாளங்கள் எங்களுக்கு காட்டப்படுது, நிறைய அடையாளங்கள் காட்டப்படுது. இந்த அடையாளங்கள் எல்லாம் நாங்க சாதாரணமாக எண்ணிக்கிட்டு போறோம். இந்த அடையாளங்கள் எல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. நிறைய அடையாளங்களை நாங்க பார்க்கிறோம். எங்களோட கண்ணுக்கு முன்னால நிறைய அடையாளங்கள் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதனை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நாங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்றாடி நாங்க பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, 2 நேரம், அந்த 2 நேரம் வருவதற்கு முன்னால அல்லாஹ்விடத்துல உங்களோட பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. அதுல ஒரு நேரம் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற நேரம், சக்கராத்துடைய நேரம். அந்த நேரம் வருவதற்கு முன்னால தௌபா செஞ்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரு நேரம் இருக்குது. இந்த கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல ஒரு நாள் உதிக்கும், மேற்குல ஒரு நாள் உதிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அந்த நேரம் நாங்க உயிரோட இருந்தால், நாங்க பாவங்களோட இருந்தால், எங்களுடைய தௌபாக்கள், நாங்க மேற்குள்ள சூரியன் உதிக்கிறது எங்கட கண்ணால நாங்க கண்டா, நாங்க பாவங்களோட இருக்கிறமாக இருந்தா, பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறமாக இருந்தா, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு நிறைய அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா காட்டிட்டான். முன்னறிவிப்புகள் நிறைய எங்களுக்கு தெரியாம இல்லை. முன்னறிவிப்புகள் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும், காலம் சுருங்குறது, காலம் சுருங்குறது. இன்னைக்கு நேரம் போறதே தெரியாது.
வீட்டில இருந்து வெளியாகி வந்து பள்ளிக்கு வந்து சேர்றவன 15-20 நிமிஷம் போய் பக்கத்துல இருந்தா வருவாங்க. இதுக்கிடையில டைம் வைத்தா என்று கேட்கிற அளவுக்கு என்னது காலம் சுருங்கிச்சு. ஒரு மாசம் ஒரு கிழமை மாதிரி போச்சு, ஒரு கிழமை 2 நாள் மாதிரி போயிடுச்சு. இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்கள். இன்னைக்கு சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு பெரிய பெரிய மாடி வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க. ஒருத்தர் வந்து 2 மாடி கட்டினாருண்டா அவருக்கு முன்னோக்கத்தோடு 3 மாடி கட்டுறாரு. இது மறுமை நாளினுடைய அடையாளங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. கட்டிடங்கள் உயரும், கட்டிடங்கள் உயரும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கி, இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கி. பள்ளிகள் அதிகரிக்கப்படுது, பள்ளிகள் அதிகரிக்கப்படுது. ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பள்ளிகள் வந்துச்சு. ஆனா தொழுவுறதுக்கு ஆக்கள் இல்லை, தொழுவுறதுக்கு ஆக்கள் இல்லை. இது மறுமை நாளினுடைய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. எங்கட ஊர்ல கிட்டத்தட்ட 8 பள்ளிகள் இருக்கு. அந்த 8 பள்ளியில இப்ப புதுசா ஒரு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளியை கட்டி போட்டு அப்படியே விட்டதுதான். பள்ளிக்கு தொழுவதற்கு ஆக்கள் இல்லை. ஒவ்வொரு வக்துக்கும் எல்லா பள்ளிகளிலும் தொழுகை நடக்கும். ஆனா அந்த பள்ளியில தொழுவதற்கு ஆக்களே இல்லை. ஆனா பக்கத்துல வளர்ச்சிக்கிறார்கள் எல்லாரும் முஸ்லிம்கள். ஒருத்தர் கூட அந்த பள்ளியில போய் தொழுகிறதுக்கு இல்லை. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நோன்பு வந்தா நாங்க கடுமையா சந்தோஷப்படுறோம், நோன்பு வந்தா கடுமையா சந்தோஷப்படுறோம். இந்த பள்ளிகள் அலங்கரிக்கப்படும். நிறைய பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பள்ளிகள் அலங்கரிக்கப்படும், மறுமை நாளுடைய அடையாளம். இது என்னத்துக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்டா, நிறைய விஷயத்தை எங்களை கண்ணுக்கு முன்னாலே நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். மறுமை நெருங்கி விட்டது. ஆனா இன்றைக்கு கூட நிறைய பேருக்கு தொழுகை இல்லாம தான் இருக்காங்க, தொழுகை இல்லாம தான் இருக்காங்க. நிறைய பேருடைய எண்ணம் வயசு போய்தான் மவுத்து வரும். அது நிறைய பேருடைய உள்ளத்துல இருக்கு அந்த நினைப்பு. வயசு போய்தான் என்னது மவுத்து இருக்கு. வயசானவர்களுக்கு மட்டும்தான் மவுத்து. இன்னைக்கு நிறைய இளம் சமுதாயத்தில்தான் மவுத்தாகலாம். நிறைய பேரை பார்க்கிறோம் பைக்ல போய் எச்சிரன். எங்கட ஊர்கள்ல கேள்விப்படுறது ஒரு நாளைக்கு 2-3 உண்டு. இலங்கையில் அப்படி. ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் மௌத்தாகிறாங்க. அதுல கூடுதலான பேரு இளைஞர்கள், யுவதிகள். இது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மறுமை நாளுடைய அடையாளம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சில பாவங்களை செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்ச பாவத்தை நாங்க வழியாக சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கேன், இந்த பாவத்தை நேரத்தில் செஞ்சிருக்கேன். இப்ப தொடர்ந்து செய்யக்கூடிய சில பாவங்களும் இருக்கு. அது பாவமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு பாவங்கள் நடக்குது. இப்பையும் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டீங்க, நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். அன்பார்ந்தவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவம் அது என்ன பாவம் என்பதை எங்களுக்கும் இறைவனுக்கும் தெரியும். அந்த பாவத்தை நாங்க தொடர்ந்து செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர்கள் யார் என்பதை சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர் யாரு? அவங்க பாவம் செய்வாங்க, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. பாவம் செய்வாங்க, அந்த பாவத்திலேயே தொடர்ந்து மூழ்கி இருக்க மாட்டாங்க. அந்த பாவத்துக்காக மனம் திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. இவங்க மனிதர்கள்ல சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தரும் நாங்க பாவம் செய்யக்கூடியவங்க.
இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இது பாவம், இதை நாங்க செய்யக்கூடாது என்று எல்லாரும் பாவத்தை விட்டுட்டாங்க. எல்லாருமே நன்மைகளையே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னாலும் இந்த உலகத்துல யாருமே ஒரு பாவம் கூட செய்யறதில்ல. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாரும் ஒரு பாவம் கூட செய்யறதில்ல. எல்லாரும் நன்மைகள், பள்ளி நிரம்பி வழியுது. அப்படி எல்லாருமே இபாதத்துல. அப்படின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவான். இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவான். அழிச்சிட்டு அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடிய சமூகத்தை கொண்டு வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி காட்டினாங்க. பாவம் செய்வார்கள், அவர்கள் அந்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல மனிதர்கள் 2 விடயங்களுக்கு மத்தியில படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மறதி, அடுத்தது தவறு. மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மறதி இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவர். இந்த உலகத்துல யாருமே பாவம் செய்யலன்னு சொல்ல மாட்டான். அப்படி ஒருவரே நான் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதில்லை, இதுவரைக்கும் எந்த ஒரு பாவமும் செஞ்சதில்லை, ஒரு பாவம் கூட செய்யல என்று சொல்றாரா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல அவர்தான் ஆகப்பெரிய பொய்யன். யாருமே இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்க மாட்டாங்க, பாவம் செய்வாங்க. ஆனா அந்த பாவத்தை நிரந்தரமா செஞ்சிருக்க கூடாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதனுக்கு உதாரணமாக, இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதன், அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான். எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான்னா, ஒரு மனிதன் பாலைவனத்துல பயணம் போறான். பாலைவனத்துல ஒரு பயணம் போறான். அந்த பாலைவனத்தினுடைய வாகனம் ஒட்டகம். அந்த ஒட்டகத்துல அவன் குடிக்கக்கூடிய தண்ணி, அவன் சாப்பிடக்கூடிய உணவு, எல்லா தேவையான விஷயங்களும் அந்த ஒட்டகத்துல இருக்கு. அந்த பாலைவனத்துல போற நேரம் அந்த மனிதன் செய்றான், அவனுடைய களைப்பு காரணமாக அந்த ஒட்டகத்தினுடைய நிழல்ல கொஞ்ச நேரம் தூங்குறான், ஓய்வு எடுக்கிறான். தூங்கல்ல, ஓய்வு எடுக்கிறான். அப்படி ஓய்வு எடுக்கிற நேரம் அந்த மனிதனுக்கு தூக்கம் போயிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது அழகான முறையில சொல்லி காட்டினாங்க. அப்படியே தூக்கம் போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்க்கிறான், ஒட்டகத்தை காணல. ஒட்டகத்தை காணல. பாலைவனம் என்றது எங்கட ஊர் மாதிரி இல்லை. அவனுக்கு இவனுக்கு மரம் இருக்கும், கொஞ்சம் தள்ளினா ஊடு இருக்கும், அங்கால தள்ளினா கிணறு இருக்கும், இங்கால தள்ளினா பைப் இருக்கும்ன்ற மாதிரி இல்லை. ஃபுல்லாவே மணலா இருக்கும். பாலைவனம் ஃபுல்லாவே மணலாவே இருக்கும். கண்ணை முடிச்சு பார்ப்பவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருடைய தண்ணி, அவருடைய உணவு, எல்லா தேவையான விஷயங்களையும் காணல. அவர் பயணம் வந்த ஒட்டகத்தை காணல. அவர் அதே இடத்துல அவர் உறுதியா எண்ணிட்டாரு, இதோட நம்மளோட கதை முடிச்சு, நான் இதோட மௌத்தாயிடுவேன், இது என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே செஞ்சாரு. கொஞ்ச நேரம் அப்படி இருந்த மாதிரி திரும்பவும் தூக்கம் போய் திரும்ப கண்ணை முடிச்சு பாக்குறாரு. அவருடைய ஒட்டகம் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல திரும்ப இருக்கிறது. இவருக்கு எப்படி சந்தோஷம் வருது? இனி நான் மௌத்தாயிருவேன், இனி நான் உயிர் வாழ இயலாது, என்ற ஒட்டகம் இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை என்று புலம்பிட்டு இருந்த மனிதன் எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கு, இனி நான் உயிர் வாழலாம் என்ற மாதிரி நினைச்சா திடீர்னு பார்க்கக்குள்ள அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைஞ்சா, அவர் சொன்ன வார்த்தை, அவர் பேசிய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு சந்தோஷமானார்.
ஒட்டகத்தை கண்ட உடனே வானத்தில பக்கம் கையை உயர்த்தி, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் என்று சொல்ல வேண்டிய விஷயத்தை மாத்தி சொல்லிட்டார். சந்தோஷத்துல நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய இறைவன் என்று சொல்ல வந்த விஷயத்தை நான் உன்னுடைய இறைவன், நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி என்ன செஞ்சாரு? சொல்ல வந்த விஷயத்தை மாத்தி சொன்னாரு சந்தோஷத்தால். இவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் தஆலா கோபப்படல. என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சிரிச்சான், சந்தோஷம் அடைந்தான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவுக்கு சந்தோஷம் அடைந்தானோ அதை விடவும் சந்தோஷம் அடைகிறான் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை எண்ணி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி கையை உயர்த்துற நேரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவ்வளவுக்கு சந்தோஷப்படுறான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாம் நல்லடியார்களே, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தௌபா இருக்குதா? இப்படியான பாவத்தை எல்லாம் செஞ்சிட்டேனே, இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு இருக்குதா என்று கேட்கிற நேரம் நாங்க செஞ்சதெல்லாம் பெரிய பெரிய பாவமா இருக்காது. நாங்க செஞ்சிருப்போம், அது பெரிய பாவமா இருக்கும். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல அவங்க செஞ்ச பாவங்கள், ஆனா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பேரை சொன்னா அவங்களுக்கு நாங்க துஆ செய்கிற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் தஆலா உயர்த்தி வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் 99 கொலையை செஞ்ச ஒரு மனிதர், கொலை செய்வது என்பது பெரும்பாவம். 99 கொலையை செஞ்ச ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தா அவர் 99 கொலையை செஞ்சதுக்கு பிறகுதான் வருது, எனக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு இருக்கா, இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இருக்கிறா, 99 உயிரை நான் கொலை செஞ்சிட்டேனே. அப்ப போய் ஒருத்தர், ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி கிட்ட போய் கேட்கிறார். ஒரு வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஆபித்து கிட்ட போய் செய்யறாரு, கேட்கிறாரு, நான் இப்படி 99 கொலையை செஞ்சிருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறா என்று கேட்கிற நேரம் அவர் என்ன சொல்றாரு? 99 கொலையை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு இருக்காண்ட அவங்க கேட்காயின்னு சொல்லி அவர் கடுகெடுத்த மாதிரி பேசுறாரு. 100ஆவது என்ன செஞ்சுட்டான்? அவரை கொலை செஞ்சுட்டான். இப்ப 100 கொலையை செஞ்சுட்டு திரும்பவும் அதே உறுத்தலோட ஒரு அறிஞர்கிட்ட போறான். ஒரு அறிஞர்கிட்ட போய், இப்படி நான் 100 கொலைகளை செஞ்சிட்டேன், எனக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறா, இதுக்கு எனக்கு மன்னிப்பு இருக்கிறா என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார், உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார், நீ இருக்கக்கூடிய அந்த சூழலை விட்டு போ, நீ வாழக்கூடிய அந்த சூழலை விட்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய நல்ல சூழலுக்கு போ. இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றதுக்கும் கெட்டவனா வாழ்றதுக்கும் அவருடைய சூழல் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அவன் வாழக்கூடிய சூழல் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனை நல்ல மனிதனாக வச்சிருக்கிறதும் அந்த சூழல் தான், கெட்ட மனிதனா மாத்துறதும் அதே சூழல் தான். அந்த இடத்துக்கு மாறி போற நேரம் அல்லாஹ்வுடைய அஜல் அவருக்கு வருது. அவர் இடையில போகக்கூடிய மௌத்தாயிடுறார். அவர் அங்க போற நேரம் இடையில போகக்கூடிய செஞ்சிடார், மௌத்தாயிடுறார். மௌத்தாயினா இவருடைய ரூஹை யார கொண்டு போறது? ஒரு மனிதருடைய ரூஹை கொண்டு போறதுக்கு ஒரு மலக்கு வருவார். உயிரை கைப்பற்றி எடுக்கிற மலக்குல் மௌத். அந்த உயிரை கைப்பற்றி எடுத்து இன்னும் ஒரு மலக்கிட்ட கொடுத்து அனுப்புவார். அவர் வானத்தை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல 2 மலக்குமார் வராங்க. நல்ல ஒரு அடியானுடைய உயிரை கொண்டு போற மலக்கும் அந்த இடத்துக்கு வாராரு, கெட்ட மனிதனுடைய உயிரை கொண்டு போற அந்த மலக்கும் அந்த இடத்துக்கு வாராரு. அந்த இடத்துல வந்து இவருடைய ரூஹ, இவருடைய உயிரை யாரு கொண்டு போற? இவர் பாவமும் செஞ்சிட்டாரு, இவர் இப்ப தௌபாவும் செஞ்சிட்டாரு.
யார் இவருடைய ரூஹை கொண்டு வர என்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக இன்னும் ஒரு மலக்கு அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து அந்த 2 மலக்குகிட்டையும் சொல்றாங்க, இவர் எங்க இருந்து வந்தாரோ, இவர் ஒரு பாவமான ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்கிறார். அந்த சூழல்ல இருந்து இவர் வந்த தூரம் வரைக்கும் அலங்க. அதே மாதிரி இங்க இருந்து இவர் எங்க போக வந்தாரோ அதையும் அலங்க. இது அவருக்கு கிட்டதாக இருந்தால் நல்ல மனிதனுடைய உயிரை கைப்பற்ற கொண்டு போற மலக்கு கொண்டு போகும். அவர் எங்க இருந்து வந்தாரோ அது அவருக்கு அருகாமையில கிட்ட இருந்துச்சுன்னா கெட்ட மனிதனுடைய உயிரை கொண்டு போற மலக்கு சரி அவருடைய ரூஹை கொண்டு போகட்டும் என்று சொல்லி அளந்து பார்க்கிறாங்க. அளந்து பார்க்கிற நேரம் அவர் எங்க போக வந்தாரோ அந்த பக்கம் என்ன செய்யுது, அருகாமையில இருக்கிறது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, உண்மையா பார்க்க போனா அவர் எங்க இருந்து வந்தாரோ அதுதான் கிட்ட இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த 100 கொலையும் செஞ்ச அந்த மனிதன் அவர் செய்த அந்த தௌபா, அந்த பாவ மன்னிப்பு காரணமாக அல்லாஹ் தஆலா பூமியினுடைய அமைப்பையே மாற்றி வைத்தார். இது அந்த இடத்துல நடந்த விஷயம். பூமியினுடைய அமைப்பை அல்லாஹ் தஆலா மாற்றி வைத்தான் அந்த ஒரு மனிதனுக்காக. அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளையிடுகிறார், நீ உன்னுடைய பகுதியை சுருக்கிக்கொள், நீ உன்னுடைய பகுதியை நீட்டிக்கொள் என்பதாக பூமிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அந்த இடத்துல 2 பக்கமும் மாறுது அந்த ஒரு மனிதருக்காக, அந்த 100 கொலைகளை செஞ்ச அந்த மனிதருக்காக. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை எல்லாம் நல்லடியார்களே, நாங்க என்னதான் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கிறதுக்கு தகுதியானவர். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற நேரம் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற நேரம் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிற நேரம் ஓடி வாராங்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துக்கு நேர வாராங்க. முகத்துக்கு நேர வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்துட்டு சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, மாயிஸ் மது அருந்திருக்கிறாரா? மாயிஸ் மது அருந்திருக்கிறாரா? போதையில இருக்கிறாரா? கொஞ்சம் பாருங்க என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயை நுகர்ந்து பார்க்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மது அருந்தவில்லை, அவர் நிதானமாகத்தான் இருக்கிறார், அவர் நிதானமாகத்தான் இருக்கிறார். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துக்கு நேர ஓடி வாராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள், என்னுடைய பாவத்துல இருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன பாவம், என்ன பாவம் என்று கேட்கிற பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை இந்த பாவத்தில் இருந்து தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள போக சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அவங்க அனுப்புறதுக்கு பாக்குறாங்க. ஆனா மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் முகத்துக்கு நேர ஓடி வந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழுது புலம்பினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல திருமணமாகி ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சாருன்னா அவருக்கு கல்லால எறிஞ்சு கொலை செய்வாங்க. திருமணம் ஆனாத ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சா அவருக்கு 100 கசையடிகள் அடிப்பாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா திருமணம் ஆகிய ஒருத்தர். கடைசியாக மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது
மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றுமாறு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கல்லால எறிகிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கல்லால எறிகிறாங்க. எறிகிற பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஓடுறாங்க. கல்லால எறிஞ்சு யாராவது நிப்பாங்களா? அவங்க என்னதான் தண்டனையாக இருந்தாலும் ஒருத்தர் கல்லால எறிகிறாக இருந்தா என்ன செய்வாங்க? இந்த வேதனை தாங்க முடியாம ஓடுவாங்க. அதே மாதிரி மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஓடுறாங்க. சஹாபாக்களும் பின்னால திரட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க? கல்லால எரிஞ்சி ஒரு இடத்துல வச்சு கொலை செஞ்சிடறாங்க. ஷஹீதாயிடுறாங்க. கொஞ்ச நாள் போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில இருக்கிற நேரம் அந்த தோழர்கள் அப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுற பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேரும் அந்த இடத்துல அடிபடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்க. கேட்கிற பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நாங்க கல்லால எரிகிற நேரம், நாங்கெல்லாம் அவருக்கு தண்டனை கொடுக்கிற நேரம், கல்லால எரிகிற நேரம், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா வேதனை தாங்க முடியாம எனக்கு பின்னாலதான் வந்து ஒளிஞ்சாரு. எனக்கு பின்னாலதான் ஓடி வந்து செஞ்சாரு, ஒளிஞ்சாரு. ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அவரை கல்லால எறிஞ்சு கொலை செஞ்சிட்டோம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அந்த இடத்துல அழுதுட்டு சொன்னாங்க, அந்த சஹாபி சொன்ன சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய ஆடையால உங்களுக்கு பின்னால மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா வந்து ஒளிஞ்சாங்க, உங்களுடைய ஆடைகளால அவங்களை நீங்க மறைச்சிருக்கலாமே, அவங்களை நீங்க மறைச்சிருக்கலாம் தானே, அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களே என்று சொல்லி சஹாபாக்களிடம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாரும் நல்லடியார்களே, அதே மாதிரி ஜுரைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இந்த பெண்மணியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விபச்சாரம் செய்வதாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களை போல அவங்களும் வந்து கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஆதாரம் இருக்குது என்று கேட்கிறாங்க. இந்த விபச்சாரத்தின் காரணமாக என்னுடைய வயிற்றில குழந்தை வளருது, ஒரு குழந்தை வளருது, இதன் ஆதாரம் என்று சொல்ற பொழுது குழந்தையை பெற்றெடுத்து வருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. குழந்தையை பெற்றெடுத்துட்டு அந்த தாய் குழந்தையை கையில ஏந்தி கொண்டு திரும்பவும் வாராம். வந்து யா ரசூலல்லாஹ், இதுதான் குழந்தை, என்னுடைய குழந்தை இதுதான், என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழந்தையை கொண்டுட்டு போய் அந்த குழந்தை சாப்பிடுற பருவத்துல திரும்ப கொண்டு வாங்க. அந்த பெண்மணி திரும்பவும் கொண்டு போறான். கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய கையில பிடிச்சி ஒரு 2 வருஷம் கழிச்சு கையில பிடிச்சி கூட்டிட்டு வரான். அந்த குழந்தை நடந்து வருது, கையில ஒரு ரொட்டி துண்டு, இன்னொரு கையில பேரிச்சம்பழம் இருக்கு. அந்த குழந்தை அதுவாகவே சாப்பிடுது. யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை அதுவாகவே சாப்பிடுகின்ற அளவுக்கு ஆளாகிவிட்டது, என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணியும் திருமணமாகிய ஒருத்தர், அவருக்கும் அதே தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனை நிறைவேற்றுமாறு சொல்கிறார். வளைச்சு நின்று நினைச்சாங்க, அவருக்கு அதே மாதிரி கல்லால எறிகிறாங்க. கல்லால எறிகிற நேரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கல்லால எறிகிறாங்க. எறிகிற பொழுது அந்த பெண்மணியினுடைய ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆடையில படுது. பட்ட உடனே முகம் சுளிச்சவர்களாக, ஒரு அசிங்கம் தன்னுடைய உடம்புல பட்டவர்களாக, என்னுடைய
என்னுடைய ஆடையில ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் அப்பிவிட்டதே, பட்டுவிட்டதே என்று அவர் என்ன செய்வார்? அந்த இடத்துல முகம் சுளிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கோவப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுவாங்க, எல்லா நேரமும் கண்ணுகள் சிவக்காது. கடுமையான ஒரு கோபம் வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவக்கும். அப்படியான ஒரு நேரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் அப்படியே சிவக்குது. காலிதே, அந்த பெண்மணியுடைய தௌபா இருக்கிறது, அந்த பெண்மணியுடைய பாவம் மன்னிப்பு இருக்கிறது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 40 பேருக்கு அந்த பெண்மணியுடைய தௌபாவை பங்கிட்டு கொடுத்தாலும் இன்னும் மீதமாக அவருடைய தௌபா இருக்கும். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு தௌபாவை அந்த பெண்மணி செய்திருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை பெற்றுக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வாரவில்லை. இந்த பாவத்தை செஞ்சான்னு கேட்டாலும் இல்லைன்னு நின்றுவாங்க. ஆனா மறுமை நாள்ல இந்த உலகத்துல வாழ்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் தஆலா இதை விசாரிப்பான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, காலித் இப்னு மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அனுபவம். அதே போல இந்த ஜுரைனா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி, இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் பார்க்கிற நேரம் அவங்க விபச்சாரம் செய்தது அந்த 2 பேருக்கும் தவிர அல்லாஹ்வுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க நினைச்சிருந்தா அந்த பாவத்தை மறைச்சிருக்கலாம். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க நிதானமாகத்தான் இருக்கிறார், போதையில இல்லை என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக சொன்னாங்க, போய் தௌபா செய்யுமாறு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நான் ஒரு நல்ல ஒரு அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டாங்க. அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை அந்த பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 3 தடவை அந்த பெண்மணியை போக சொன்னாங்க. அந்த பெண்மணி நினைச்சிருந்தா அந்த ஊரை விட்டே போயிருக்கலாம். ஆனா என்ன செஞ்சாங்க? திரும்ப திரும்ப வந்து கடைசி அந்த குழந்தையை இன்னொருத்தட்ட பொறுப்பாக்கிட்டு அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொண்டாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலும் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் பாவமான மனிதர்களாக, பாவத்தை சுமந்த மனிதர்களாக அல்லாஹ்விடத்துல நாங்க போயிடக்கூடாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மனிதரை பார்த்து நாங்க காபிர்னு சொல்ல இயலாது. நீ ஒரு காபிர் என்று ஒரு மனிதரை பார்த்து நாங்க சொல்ல இயலாது. அவர் என்னதான் பாவம் செஞ்சாலும் நீ ஒரு காபிர் என்று சொல்ல முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்துல சொன்னாங்க, அவன் ஒரு காபிரன்றாங்க. அந்த மனிதர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் ஸலாம், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடு, முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் முஃமின் அல்லாதவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகை. முஃமின்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகை இல்லாதவர்கள் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர,
அதனை யார் விட்டு விடுகிறாரோ அவர் காஃபிர் என்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் காஃபிர், அவர் காஃபிர். அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் என்னதான் நோன்பு பிடிச்சாலும் சரி, என்னதான் உம்ரா செஞ்சாலும் சரி, என்னதான் ஹஜ் செஞ்சாலும் சரி, தொழுகை இல்லைண்டா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அழகான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்ட தெளிவாக சொன்னாங்க, ஃபகத் கஃபர, அவர் காஃபிராகி விட்டார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரம், வமை யுத்இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ, உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், அவர்கள் மறுமை நாளிலே நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு மறுமையில எழுப்பப்படுவார்கள். இவங்களோடு மறுமையில எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையான திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பொன்மொழியில சொன்னாங்க, இந்த தொழுகையை விட்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கவில்லை, அவர்கள் மறுமையிலே யாரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர்கள் மறுமையிலே ஃபிரௌன், ஹாரூன், காமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக போராடிய அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அதே போல உபை பின் காப், இப்படி கெட்ட மனிதர்களோடு மறுமையில எழுப்பப்படுவார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாங்க நபிமார்களோடு எழுப்பப்படுவோமா, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட, மலக்குமார்களோட எழுப்பப்படுவோமா என்றா நாங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். மலக்குமார்களோட சில மனிதர்கள் இருப்பார்கள். அவங்க யாரு? மலக்குமார்கள். அவங்களோட மறுமையில சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் அழகான முறையிலே அல் குர்ஆனை ஓதியவர். இன்னைக்கு இந்த குர்ஆனுக்கு நிறைய பேரு என்ன செய்யறது? முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, மறுமையில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு மலக்குமார்களோட மறுமையில இருப்பார்கள். மறுமையிலே மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அழகான முறையிலே குர்ஆனை ஓதிய மனிதர்கள், ஓதியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ அத்துணை விடயங்களையும் எங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும், எங்களுடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் எங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுமாறு மறுமையிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நல்ல மனிதர்களோடும் எங்களை எழுப்பக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இதே போல அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாளையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் இதே போன்று அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.